வெல்கம் டு கேகேஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை குழம்பு. கருவேப்பிலை குழம்புக்கும் மிளகு குழம்புக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கருவேப்பிலை குழம்புல வந்து கருவேப்பிலையோட அளவு ஜாஸ்தியாக இருக்கும், மிளகோட அளவு கம்மியாக இருக்கும். இதே மிளகு குழம்பு பார்த்திங்கன்னா அப்படியே ரிவர்ஸ், மிளகோட இது ஜாஸ்தியாக இருக்கும், கருவேப்பிலை கம்மியாக போட்டுக்கலாம். செகண்ட் திங் வந்து கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான உணவு வகையில் ஒன்று. நம்ம வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு எல்லா பொருள்லையும் நம்ம போடுவோம், அதாவது சமைக்கிற பொருளில். அது டேஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத், அப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் லெவலில், அதுக்கப்புறம் சுகர் லெவலில் நல்லா மெயின்டைன் பண்ணும். அப்புறம் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கருவேப்பிலையை சாப்பிட்டு அதாவது தண்ணி குடித்தாங்கன்னா அது கூட சரியாகும். நம்ம இன்னர் அதாவது வெளி அதாவது தோற்றத்துக்கு வந்து அழகுபடுத்துறதுக்கு நம்ம நிறைய அழகு சாதன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் உள்ள நம்ம கன்சியூம் பண்ணுற ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் உடம்புக்கு நல்லதாக இருக்கும். அதில் ஒன்று தான் கருவேப்பிலை. அதை சாப்பிட்டிங்கன்னா ஸ்கின்லாம் கூட நல்லா க்ளோ ஆகும்னு சொல்ல வராங்க. இந்த குழம்பை எப்படி நம்ம வீட்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் ஆனியன் கார்லிக் எதுவுமே நான் சேர்க்கல, ஆப்ஷனலாக விட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 10 வரமிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு கை பிடிச்சப்படி இது தனியா, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பும் ஒரு கை பிடிச்சப்படி எடுத்துக்கலாம். இது 3 எடுத்துக்கிறோம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்ம இந்த வத்த மிளகாய் தான். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு இங்கே பாருங்கள், இது மாதிரி சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்தால் போகிறோம். இதில் என்னென்னா, இந்த கருவேப்பிலை குழம்புல நீங்கள் இந்த மிளகு ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா மிளகு குழம்பு மாதிரி ஆகிடும். மிளகு டாமினேட் ஆகக்கூடாது. ஸோ மிளகா வத்தலோட காரம் தான் நிறைய இருக்கணும். ஸோ இது மாதிரிலாம் நம்ம நல்லா நல்லெண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு நல்லா அலம்பி எடுத்து வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணணுன்னா, ஒரு 4-5 பேருக்கு ஒரு 3 கைப்பிடி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் வந்து வானலியில் இதெல்லாத்தையும் நீங்கள் வறுத்து எடுக்கும்போது இதையும் நல்லா கடைசியில் வறுத்து எடுத்துடணும். ரொம்ப ட்ரையாக பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா என்னன்னா குழம்போட கலர் மாறிடும், நமக்கு வந்து ஒரு க்ரீனிஷ் கலர் வராது. அதனால் ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிடணும். அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பருப்பு தனியாவை நல்லா வறுத்து எடுத்துட்டு கடைசியில் அதாவது லாஸ்ட்டாக வந்து நம்ம வத்த மிளகா போடணும். ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா ரொம்ப கருத்துரும். உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே போட்டு அதையும் நீங்கள் வறுத்துடலாம். அப்படி உங்ககிட்ட பவுடர் பெருங்காயம் இருந்ததுன்னா அதை வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜ்லேயும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அது முடிகிற ஸ்டேஜில் நீங்கள் இப்போது மிளகா வத்தலை ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிளகா வத்தல் வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த அலம்பி காய வச்சுருந்த கருவேப்பிலையை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட ஆஃப் பண்ணிட போகிறோம். இது ரொம்ப ட்ரை ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கருவேப்பிலையை நல்லா வதக்கிட்டேன், ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம அப்போ தான் இந்த இதை பேஸ்ட் அரைக்கும்போது நல்லா க்ரீனிஷாக வரும் குழம்பு. அதனால் ரொம்ப ட்ரையாக நீங்கள் ரோஸ்ட் பண்ணணும் இல்லை, அதாவது ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டாம். கருவேப்பிலையை நம்ம வறுத்து வச்சோம்ல, கருவேப்பிலையோடு சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லை கடாயாக எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கு நல்லெண்ணெய் தாங்க தேவை. அதனால் நான் 1.5 கரண்டி நல்லெண்ணெய் இப்போ ஊற்ற போகிறேன். இப்படி சொன்ன மாதிரி புளியை நல்லா ஊற வச்சு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகாக வந்துடும். இன்ஃபேக்ட் நல்லா நிறைய குவான்டிட்டியே வரும். இதை தனியாக எடுத்து வச்சுப்போம். நம்ம அரைச்சதை எடுத்து வச்சுருக்கோம், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். இதில் நீங்கள் ஒன்று கவனிக்கிறது என்னென்னா, இதில் நம்ம பூண்டோ வெங்காயமோ எதுவோ சேர்க்கலை. நோ கார்லிக் நோ ஆனியன் போட்டு ஒரு கருவேப்பிலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல கவனிக்கிறது என்னென்னா, இந்த எண்ணெய் நல்லா காயணுங்க. நீங்கள் போடுற கடுகு வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ளட்டர் ஆகணும். அப்போ தான் வந்து அந்த கடுகோட சுவை வந்து இறங்கும். நிறைய பேர் வந்து இந்த கடுகு வெடிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த இன்க்ரீடியன்ட் போடுவாங்க. அந்த தப்பை பண்ணாதீங்க. இது நல்லா வெடிக்கட்டும். பாருங்கள், நல்லா கடுகு வெடித்த உடனே நான் வந்து வத்த மிளகா ஒரு 3 போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி ஜலத்தை இதில் ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு இந்த புளி தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போது தேவையான அளவு உப்பு நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் போடுறேன். எப்போவுமே உப்பு வந்து நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. வேணும்னா கூட அப்புறம் சேர்த்துக்கலாம். ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும்.
சிம்லே வைங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். யூஸ்வலாக இந்த புளி வந்து இந்த ஒரு கொதி வந்தோடனே, அதாவது இது 5 to 7 minutes ஆகும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போது நான் அந்த மிக்சரை இதோட ஆட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதோட கன்சிஸ்டன்சியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேணுன்ற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து புளி பேஸ்ட் வந்து நல்லா திக்காக கரைச்சி போட்டிருக்கோம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப எல்லாத்தையுமே வறுத்து சேஃபாக எண்ணெயில் நிறைய ஊற்றி பண்ணுறதுனால இது அப் டு 1 week நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். தெர் இஸ் நோ ஹார்ம் இன் திஸ். ஏன்னா வந்து இதில் நீங்கள் வந்து வெங்காயமோ இல்லை வேறு எந்த இதுவும் தானும் சேர்க்கலை. அண்டு வந்து பூண்டு வேணும்னா நீங்கள் உங்களோட ஆப்ஷன். பட் நான் இன்றைக்கி பண்ணுறது நோ கார்லிக், நோ ஆனியன் எதுவும் இல்லாமல் இது பண்ண ஒரு கருவேப்பிலை குழம்பு. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் உப்பு உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. இது இப்போது ஒரு 5 to 7 minutes நல்லா கொதி வரணுங்க. இந்த மாதிரி தளன்னு கொதிக்கிற கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம கொஞ்சம் வெல்லத்தை சேர்த்துடலாம். வெல்லம் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக சேருங்க. நீங்கள் இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்தா போதும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்காது, இந்த மாதிரி குழம்பு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அவ்வளோதாங்க. நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெல்லமும் இந்த சூட்லேயே கரைஞ்சிரும். நல்லெண்ணெயை பேஸாக வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வரும், அவுட்புட் நல்லாயிருக்கும். செகண்ட் திங், நான் வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷனல் தான் இந்த கார்லிக், அதாவது பூண்டோ இல்லை வெங்காயமோ. அப்படி இல்லைன்னா எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக இதை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியராக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். வெரி சிம்பிள் டு மேக். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் வீக் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.